ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா கொரோனா ரிலேட்டடாக. ஸோ இப்போ கொரோனாக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள் அப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கட்டும், ரைட் ஹேண்டில் வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்ஸ்டர்ட் பி கொரோனா. ஸோ வைரஸ்க்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி சொன்னீங்கன்னா வைரஸ் சரிங்களா. ஸோ இப்போ கொரோனா வைரஸ், கொரோனா வந்து என்னதுன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அதுக்கான கொரோனா வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா என்ன ஆகுது, ஃபீவர். ஸோ ஃபீவர் வரும், ஸ்னீசிங்காக இருக்கும், புரியுதுங்களா, கோல்ட் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது என்னது ஹெட்ஏக் வரும், புரியுதுங்களா. ஸோ டயர்ட் இருக்கும். ஸோ இதுமாரிலாம் என்ன சிம்டம்ஸ் அதெல்லாம் சொல்லலாம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம், தெரியுதுங்களா. ஸோ கொரோனாக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்பாங்க, மாஸ்க் இது பேர் என்ன செய்யணும், மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. அடுத்து என்ன, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சேர்ந்து சுற்றி போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அது தனித்தனியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ புரியுதுங்களா. அப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் எத்தனை பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு, அது வந்து நம்ம ப்ரிகாஷன் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கோவிட் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனுக்கு இது சைன், இது கொரோனாவுக்கு சைன், புரியுதுங்களா. ஸோ இப்போ இது இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னென்னா கொரோனா ரிலேட்டடாக உள்ள சயின்ஸ். ஸோ கொரோனாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் போடணும், தேவையில்லாமல் வெளில போகிறதுலாம் கூடாது. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அதோடய சிம்டம்ஸ் என்ன, அது ப்ரிகாஷன்ஸ் என்ன, அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன, இது எல்லாமே இதெல்லாம் இந்த சைன் லாங்குவேஜ் நம்ம சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ நீங்கள் அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை யாராவது பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட என்னதுன்னா கொரோனாலாம் வருது, அதனால் நீங்கள் வெளியில் சுற்றாதீங்க, அது சேர்ந்து போகாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், புரியுதுங்களா. அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ஃபீவர், கோல்டு, ஹெட்ஏக்கு, புரியுதுங்களா, வாமிட்டிங்கு, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டாக்டரை பார்க்கணும், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், டேப்லெட் எடுத்துக்கணும், சேஃபாக இருக்கணும், சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறையா சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.